பாதல்காம் பகுதியில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்கும் முறைகள், இலக்குகள் மற்றும் தாக்குதல் நேரத்தை தீர்மானிக்க முழு சுதந்திரம் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று தெரிவித்தார். இன்று உயர் பாதுகாப்பு கூட்டத்தில் பேசிய பிரதமர், புலனாய்வு தாக்குதலுக்கு எதிராக கடும் பதிலடி கொடுப்பது நாட்டின் முடிவு என்றும் கூறினார். இந்திய ராணுவத்தின் திறமைகளில் தனது முழு நம்பிக்கையும் ஆதரவும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான இந்த கூட்டம் புதுடில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் 1 மணி நேரம் நடைபெற்றது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ராணுவ தலைமை அதிகாரி அனி சீவான், இந்திய வான்படை மார்ஷல் ஏஇபி சிங், இந்திய ராணுவ தலைவர் பியூதுவி மற்றும் இந்திய கடற்படை தலைமை நவீன் திரிபாதி ஆகியோரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். 2019ஆம் ஆண்டு புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாலகோட், பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியதையும், அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு போர்ஜிய காவல் நிலைகளில் நடத்திய பயிற்சி தாக்குதல்கள் மற்றும் அதன் பின்னணியையும் குறிப்பிட வேண்டும்.